டோரேமான், கியூப் பீட், ஜர்தோசி, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், சக்ரி, ஜர்கன் ஸ்டோன், அந்த மாதிரி நிறைய நம்மக்கிட்ட நம்ம கொடுத்துருக்கிறதுலையே வந்து உங்ககிட்ட நிறைய போல்ஸ் இருக்கும். அதை வச்சு கூட நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணலாம். எம்ப்ராய்டரி த்ரெட் மெயினாக வந்து சில்க் த்ரெட்டில் பண்ணுறது இன்னும் நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் பண்ணும்போது நம்ம எதுக்காக த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறோம், கீழே டைட்டாக பிடிக்கணும், நம்ம ஹேண்டில் பண்ணும்போது த்ரெட் இருக்கு இல்லைங்களா, நீடில் இருக்கு இல்லையா, அது உடையாமல் வரணும் அப்படின்றதுக்காக சில டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். தனிப்பட்ட முறையில் இல்லை, எல்லாருக்கிட்டையுமே உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்கும்போது நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். நீடிலோடு எடுக்கும்போது த்ரெட்டை வந்து எடுக்கும்போது புஷ் பண்ணி இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த எட்ஜில் வந்து நம்ம நீடில் வச்சு இழுக்கக்கூடாது த்ரெட்டை. ஓகேங்களா? கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கேப் விட்டு எடுக்கணும். சரிங்களா? அப்போ வந்து அந்த த்ரெட் வந்து சீக்கிரத்தில் கட் ஆகாது. எல்லாருக்குமே பிரிஞ்சு பிரிஞ்சு வருதுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. கட்டர் இருக்கும். யாருமே கையாலேயோ பல்லாலேயோ கடிக்கக்கூடாது. த்ரெட்டை கட்டர் வச்சு தான் கட் பண்ணணும். அதே மாதிரி ஜரி த்ரெட்டோ சில்க் த்ரெட்டோ யூஸ் பண்ணும்போது நிறைய கட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணும்போது ஒட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் தட்டி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸை வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதே மாதிரி நம்ம